திருவள்ளூர் மாவட்டத்தில் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை எந்த அளவுக்கு இருக்கு? மிக கனமழை பெய்யும் என அறிவித்த நிலையில எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்துட்டு வராங்க? திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது பலத்த காற்று வீச தொடங்கி இருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவுறுத்தலின்படி, அதாவது வட தமிழகத்தை சேர்ந்த சில மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் பலத்த காற்று மட்டும் வீசி வருகிறது. மேலும் லேசான மழையும் தற்போது பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் முன்னெச்சரிக்கை காரணமாக நேற்று பணியில் ஈடுபடுத்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர், மீட்புக் குழுவினர் என அனைவரும் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்த 3 அவசர அழைப்புகளுக்கும் இதுவரை மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு விபத்து தொடர்பான அழைப்புகளும் இதுவரை வரவில்லை. தொடர்ந்து அந்த அதிகாரிகள் தற்போது கண்காணித்து வருகின்றனர். மேலும் உதவிகள் அதாவது வட தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு ஏற்பட்டால் உடனடியாக பேரிடர் மீட்புக் குழுவினரை கூப்பிடுவதற்கும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தற்போது தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதோடு சென்னை மாவட்டத்தின் முக்கிய நீராதாரங்களான செம்பரம்பாக்கம், சோழவரம், புழல் மற்றும் பூண்டி இந்த ஏரிகளில் தற்போது 50% அதிகமாக தற்போது நீர் நிரம்பி வருகிறது. இந்த நீரை தேவையற்ற வகையில் வெளியேற்ற வேண்டாம் எனவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் தற்போது தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஏரிகளினுடைய பாதுகாப்பிற்காக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் நீரை வெளியேற்ற வேண்டாம், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தேவையான நீர் தற்போது தேவைப்படுகிறது, இந்த மழை அளவு இன்னும் சில தினங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதால் தேக்கி வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை காரணமாக பல்வேறு நடவடிக்கைகளும் இப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னெச்சரிக்கை காரணமாக எடுக்கப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். ஏனென்றால் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததன் அடிப்படையில் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தேவைப்படக்கூடிய பட்ஜெட்டில் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்க தயாராக இருப்பதாகவும் சுந்தரவல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது சூறைக்காற்று மட்டுமே வீசி வருகிறது. கனமழை என்பது தற்போது குறைந்திருப்பதாகவே சொல்லலாம்.